ஹலோ ப்ளூமர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஸ்மி ப்ளூம்ஸ். இன்னைக்கு நம்ம ஆரி ஒர்க்கில் பேசிக் ஸ்டிச்சான பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வேண்டியது 1 2 3 4. ஆமாங்க, நான் இந்த இதில் போட்டிருக்கேன் இல்லையா, 1 2 3 4ன்னு நம்பரு. இதை மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ஸ்டிச்சஸ் ஈஸியாக போட்டுடலாம். இதுக்கு உங்களுக்கு பேசிக்ஸ் செயின் ஸ்டிச் தெரிஞ்சாலே போதும். உங்களுக்கு அது தெரியல, இல்லை அதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா பிரச்சனையே இல்லை. நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த வீடியோஸ்லாம் இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இதே மாதிரி ஒரு 2 லைன் ட்ராப் பண்ணிக்கோங்க. கீ லைனில் 1ன்னு போட்டுக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம நீடில் குத்தி கீழே உள்ள த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. இது ஃபர்ஸ்ட்டு. செகண்டு, இந்த லூப்புக்கு நேராக மேல் அப்பர் லைனில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. அது நம்பர் 2. அங்கே நீடிலில் குத்தி செயின் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை வெளில எடுத்துக்கோங்க. திருப்பி மேலேருந்து நம்ம கீழே இழுக்கணும். இழுக்கும் போது மேலே உள்ள நூலும் கீழே உள்ள நூலும் சேர்ந்து கொஞ்சம் லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போதைக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்ம நீடில் கிட்ட உள்ள நூலையும் ஸ்டாண்டுக்கு கீழே நம்ம ஒரு கை வச்சு நூல் கொடுப்போம் இல்லையா, அந்த நூலையும் கொஞ்சம் மேலேயும் கீழே இழுத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அது ஃபிட் ஆகிடும். அதுக்கப்புறமா கீழே நம்ம 1ன்னு போட்டோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் 3rd இதை வச்சுக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் கீழே நீடில் குத்தி நம்ம கீழே உள்ள நூலை மேலே லூப்பில் கொண்டு வரணும். இது நம்பர் 3. நம்பர் 4 அதுலேருந்து நம்ம ரைட் சைடில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி ஒரு டாட் வச்சுக்கோங்க. இப்போ அந்த டாட் தான் நம்பர் 4. அதில் நம்ம நீடில் குத்தி கீழே உள்ள த்ரெட்டை மேலே வெளியில் எடுங்க. இப்போது அதுக்கப்புறம் இதே ப்ராசஸை கண்டினியூ பண்ணுங்கள். இது நம்பர் 1. நம்பர் 2 அப்பர் லைனில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. அதில் நீடில் குத்தி த்ரெட்டை வெளில எடுங்க. திருப்பி கீழே நம்பர் 1க்கு பக்கத்தில் 3 போட்டுக்கோங்க. நம்பர் 1க்கு நீடில் குத்தின இடத்து கீழேயே இன்னொரு தடவை நீடில் குத்தி அதுலேருந்து ஒரு த்ரெட்டை வெளில எடுத்துக்கோங்க. திருப்பி ரைட் சைடில் கொஞ்சம் தூரம் தள்ளி டாட் வைங்க. அது 4. அதில் நீடில் குத்தி கீழே உள்ள நூலை வெளியில் எடுங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் வச்சுக்கிட்டே போனீங்கன்னாக்கா இதுதான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இது நான் இப்போ சிங்கிள் த்ரெட்டில் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது நம்ம நார்மலாக துணி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஷீவிங் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயே நம்ம டபுளாக த்ரெட்டை வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலே உள்ள 2 லைனில் நான் டபுள் த்ரெட்டை வச்சு நான் அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டிருக்கேன். பண்ணும்போது இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க நீங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கும் போது இதே மாதிரி தான் சுருக்கம் வரும். ஏன்னா நானும் பிகினர் தானே, அதனால தான் எனக்கும் இவ்வளோ சுருக்கம் வந்திருக்கு. அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. இதுலேயே நான் லாஸ்ட்டில் போட்டுட்டு இருக்கும் போது பாருங்களேன், கரெக்டாக வந்துடும். அதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண போக எனக்கு எப்படி வந்திருக்கு, அதே மாதிரி உங்களுக்கும் இந்த சுருக்கம் இல்லாமல் ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுனாக்கா பொறுமையாக நான் சொல்கிறதையும் இந்த வீடியோவில் போட்டுட்ருக்க ஸ்டிச்சையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக கவனித்து பாருங்கள், கண்டிப்பாக புரியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அப்படியே உங்களுக்கு புரியல, டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கும் அந்த டவுட்ஸ் இருந்துச்சா அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணேங்கிறதையும் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். ரெஃபரன்ஸ் வீடியோ வேணும்னாலும் இதுலேயே நம்ம பிகினர்ஸ்க்கு ஸ்டிச்சஸ் போட்டு ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம சேனல்லையே, அதை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேசிக்காக ஆரி கற்றுக்குறாங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.